ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ என் கூட சென்னை வரியா? ட்ரெஸ் எடுக்கலையா? சித்தப்பா வாங்கி தரேன். அதிரா தூங்கிட்டுல இருக்கா? மாற்றிட்டு புதுசாக போட்டு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பொறுமையாக கேளுங்க. அதாவது நான் யார், நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் உங்களுக்கு வந்து என்னென்ன பயன்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸுங்கிறது என்னோட சொந்த கம்பெனி. அதாவது நம்ம கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கொட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வெப்சைட் வந்து ஓப்பனாக டேரெக்டாக கொடுக்குறேன். ஸோ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டில் இருக்க கொட்டேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்து பாருங்கள். வேறு அடுத்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், இது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். எப்போமா இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எஸ்ஆர் டிஜிட்டல் நேச்சுரல் ஸ்டோன்ஸ், அதாவது இந்த எஸ்ஆர் டிஜிட்டல் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் வந்து கிருஷ்ணகிரியை பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு கிரானைட் ஃபேக்ட்ரி. மொத்தம் 8 ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் சேர்ந்து இந்த சேல்ஸை வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஸோ 4 ஸ்டேட்லேயும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் கிரானைட் எடுக்கிற கஸ்டமர்ஸுக்கு வந்து கிரானைட் லேயிங் ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே நம்ம எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்ங்கிற நம்ம கம்பெனிலேருந்து பெஸ்ட் ரேட்டில், அதாவது தமிழ் டீமை வச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தாராளமாக யாராக இருந்தாலும் கிரானைட் லேயிங்காக இருந்தாலும் சரி, கிரானைட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்க்ரீனில் நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஸோ கால் பண்ணி நீங்கள் டேரெக்டாக தெரிஞ்சுக்கிடுங்க. ஜியோ டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ், அதாவது இவங்க வந்து ஜியோ ஃபிசிக்ஸ் முறையில் போர்வெல் சர்வே பண்ணுறது, லேண்ட் சர்வேயிங், மைனிங் சர்வேயிங், போர்வெல் ரீசார்ஜ் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் சந்தேகங்களை வந்து நீங்கள் தாராளமாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இவங்க கடந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 687 பாயிண்ட்டுக்கு அதிகமாக என் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. இதில் வந்து 100க்கு 1 பாயிண்ட் வீதம் 6 பாயிண்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இவங்க சக்ஸஸ் விகிதம் வந்து 99% இருக்குது. நல்ல பெஸ்ட்டு டீம். அவங்களோட நம்பர் நான் டைரெக்டாக கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட டைமை வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். எஸ்ஆர் சோலார் சிஸ்டம்ஸ், அதாவது உங்கள் வீட்டுக்கு தேவையான சோலார் பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான 1 kV, 2 kV, 3 kV, 4 kV, 5 kV, அதுக்கப்புறம் உங்கள் தோட்டத்துக்கு தேவையான ஒரு 5 kV வர, இல்லைனா 10 kV, இல்லைனா ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு தேவையான சோலார் சிஸ்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கொட்டேஷனை வந்து நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கலாம். மெயின்டெனன்ஸ், அதாவது இந்த எஸ்ஆர் லிப்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து முழுக்க பார்ட்னர்ஷிப் கம்பெனி. அதாவது என்னால் முடிஞ்சது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எந்த லெவலில் ரேட்டு கம்மியாக பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த லெவலில் நம்ம பெஸ்ட் டீமை தான் நம்ம கையில் வச்சுருக்கோம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லிஃப்ட், எம்ஆர்எல் லிஃப்ட், அதாவது கமர்ஷியல் பர்பஸாக இருந்தாலும் சரி, ரெசிடென்ஷியல் பர்பஸாக இருந்தாலும் சரி, நியூ லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அண்ட் ஓல்டு லிஃப்ட் வந்து ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா தாராளமாக ஏஎம்சி வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களோட என்கொயரியை வந்து ஃபீட் பண்ணிவிடுங்க. எஸ்ஆர் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், அதாவது நம்ம எஸ்ஆர் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸில் வந்து நியூ கேமரா இன்ஸ்டாலேஷனாக இருந்தாலும் சரி தான், இல்லைனா ஓல்டு கேமரா வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அதாவது 4 சேனல், 8 சேனல், 16 சேனல், 32 சேனல், இதுக்கப்புறம் பெரிய கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து அதிகமாக கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களோட சர்வீஸ் வந்து உடனுக்குடன் இருக்கும். தமிழ்நாடு சோஷியல் அக்ரிகல்ச்சர் ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட்டோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நீர்மட்டத்தை வந்து மறுபடியும் கொண்டு வரணும், நீர் ஆதாரத்தை வந்து பெரிய லெவலில் முன்னேற்றி கொண்டு வரணும், அப்படிப்பட்ட ஒரு உன்னத நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ட்ரஸ்ட் தான். இந்த ட்ரஸ்ட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே உறுப்பினராக ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த வெப்சைட் லிங்க்கை ஓப்பன் பண்ணி உறுப்பினராக ஜாயின் பண்ணிவிடுங்க. உங்களோட அரிதான நேரத்தை ஒதுக்கி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த நபர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
இல்லை 1499 வந்து ஆக்சுவலாக இது லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் சரிங்களா. லோட் பியரிங்னு சொன்னால் இந்த கருங்கல் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்கல்ல, அதுதான். அது வந்து G+1 வரை தான் அலௌடு, ஓகேங்களா. ஆமாம், G+1க்கு மேலே அது அலௌடு கிடையாது. ஆமாம், 1799 வந்து உங்களுக்கு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், அதாவது ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் பாபு. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எப்பவும் போல எனக்கு பிடிச்ச ஏரியா தாங்க அந்த ரெட்டேரி மலை. அந்த ரெட்டேரி மலை கிட்ட வந்தோடனே எப்பவும் நம்ம இதில் வண்டி நிறுத்துவோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம காரை வந்து நிறுத்தினோம். சென்னை கிளம்பி போயிட்டு இருந்தோம். காரை நிறுத்தின உடனே நம்ம கார் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம்னு தெரியல, நீங்களே பாருங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அவ்வளோதான். என்ன ப்ராப்ளம் தெரிலங்க, மாட்டிக்கிட்டேன். எக்குதப்பா பெரிய லெவலில் மாட்டிக்கிட்டேன். நல்ல வெயில் மண்டையை பொழந்துட்டு இருக்கு. நெத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோத்துக்குள்ள ரொம்ப ஹாட்டாக இருக்கு. இப்போ என் பிரதரை வர சொல்லியிருக்கேன். பிரதர் வரட்டும். பிரதர் என்ன பண்ணுறான்னு தெரில, தள்ளி விட்றாங்களான்னு தெரில. இந்த வண்டியை வந்து இமிடியட்டாக கொண்டு போய் ஸ்கோடா ஷோரூமில் விட்டு ஃபஸ்ட்டு பேட்டரியை தூக்கி வெளியே எறியணுன்னா பேட்டரியை தூக்கி வெளியே எரிஞ்சிருவோம். இப்போ தாங்க இந்த டயர் கியர்லாம் எல்லாமே புதுசு மாற்றுறேன். ஏன்னா லாங் ட்ராவல் போகிறோம், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி டயர்லாம் மாற்றுறேன். இந்த டோரை திறந்து வச்சுருக்கேங்க, உள்ளே இருக்க முடியல. பார்க்கலாங்க. ஸ்கோடா சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு அங்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. பரவாயில்ல, நாளைக்கு காலையில் தான் நம்ம சென்னைக்கு போனோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 12 ஆயிடுச்சு. நைட் அன்டைமில் தான் சென்னை போய் ரீச் ஆகும். பார்க்கலாங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ பேட்ரி இது டயர் எல்லாத்தையும் புதுசு மாற்றினேன். நான் பேட்ரி வந்து கண்டிஷன் நல்லா தான் இருக்குன்னு நினச்சேன். ஸோ அந்த பேட்டரியும் இனி சேஞ்ச் பண்ணி ஆகணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு வருஷங்கள் ஆகிட்டு பார்த்தீங்களா, 2014 மாடல். பேட்டரியா இல்லை ஃபியூஸா இல்லை என்ன ப்ராப்ளம்னு தெரியல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அது இனி ஸ்கோடா கம்பெனிக்கு கால் பண்ணிடலான்னு தோணுது. கால் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம பிரதரும் அங்கே வந்துட்டாங்க. இம்மிடியட்டாக சொன்னோன்னா அவர் கோயிலுக்கு போயிருந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்ற வெளில பக்கத்தில் தான் இருந்தேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நம்ம ரோட் சைடு அசிஸ்டன்ஸுக்கு வந்து இந்த ஸ்கோடா கம்பெனிக்கு கால் பண்ணியிருக்கோம். என்ன எப்படி தெரியல, பார்த்துட்டு பேட்டரியை தூக்கி மாற்றணுன்னா தூக்கி மாற்றிடணும். இம்மிடியட்டாக மாற்றிட்டு புதுசாக போட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். ஓகே, நீ என் கூட சென்னை வரியா? வேண்டாமா? ஏன் ட்ரெஸ் எடுக்கலையா? சித்தப்பா வாங்கி தரேன். சித்தப்பா நிறைய ட்ரெஸ் வாங்கி தரேன். ஆமா, அதிராக்களையும் கூட்டு போடுமா? ஓ, விளையாடுறதுக்கு ஆள் வேணுமா? சரி சரி சரி, ஓகே. அதிரா தூங்கிட்டுல இருக்கா? என்னோட அம்மா, அப்புறம் அங்க ஒரு குட்டீஸ் கிடக்காங்க, தூங்கி நின்றுருக்காங்க. ஓகே, இப்போ என்னோட பிரதர் வந்து இந்த வண்டியை தள்ள போறாங்க. போடு. ஃபோன் வருது, அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஆக்சுவலாக நானும் என் அண்ணன் பையனும் இந்த வண்டியில் போயிட்டுருக்கோம். என் அண்ணன் வண்டியை தள்ளினாரு, ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ அவங்க கார் அங்கே பின்னாடி வந்துட்டுருக்கு. அண்டு நம்ம இந்த இடத்துல இருந்து நேராக ஸ்கோடா ஷோரூமில் கொண்டு போய் காரை விட போகிறோம். அகரா என்ன பண்ணுறா? லைட் போட்டியா? ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நடந்திருக்கு. அகரே சும்மாறா, கையும் காலையும் வச்சுட்டு. இப்போ திருநெல்வேலி ஜங்ஷன், அந்த திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து அந்த தூத்துக்குடி போற பாதை, அந்த
பாலத்துக்கு அடியோட திரும்பி ஸ்கோடா ஷோரூமுக்கு கொண்டு போனோம் வண்டியை. நான் எதிர்பார்க்கலங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன். நேற்று எல்லாமே சேஞ்ச் பண்ணேன். இனி கம்பெனியில் விட்டு இன்னும் ஒரு சில விஷயங்களையும் பார்க்கணும். இன்னைக்கு அன் டைமில் போய் என்னம்மா அதில் உட்காரக்கூடாதுமா, அதில் உட்காரக்கூடாது, அது உடஞ்சிரும், அதை க்ளோஸ் பண்ணிடு, அதை அடைச்சிட்டு. ஸோ பார்க்கலாங்க, என்ன எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா. ஓகே போகலாம். நெக்ஸ்ட் வீக்கு, இந்த வீக்கு லாஸ்ட் வீக்கில் நம்ம வந்து சென்னையில் நம்மளோட ஆஃபீஸ் ஓப்பனிங் வைக்கிறோம். சென்னையில் உள்ள நம்மளோட கிளைண்ட்ஸு அண்டு நமக்கு தேவையான முக்கியமான நபர்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணி நம்ம கொஞ்சம் கிராண்டாக ஓப்பன் பண்ணலான்னு நினச்சிருக்கோம். பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்கோடா ஷோரூமில் இருந்துகிட்ருக்கோம். வண்டி எதிர்பாராமல் திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அது எப்போவும் அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம நிறுத்தி விட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி எதிர்பாராத விதமாக ஒரு தப்பான நிகழ்வு நடந்துச்சு. ஓகே, நம்ம இதில் பக்கத்தில் ஷோரூம் இருந்ததுனால ஓகே உடனே கொண்டு வந்துட்டோம். இதே அன்டைம் நைட் எங்கேயாவது தேவையில்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணும்போது மாட்டிக்கிட்டோம்னா ரொம்ப சிக்கலாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். பேட்ரி சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். ஓகே. சொல்லுங்கள் சார். இது கிருஷ்ணகிரியில் இருக்குங்க சார். நாற்றம்பள்ளினா அது எந்த மாவட்டம்? ஓ, கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் நாற்றம்பள்ளி. ஓகே. நான் ஆக்சுவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பில்டர். ஓகேங்களா? இல்லை, எடுப்பாங்க. அவங்க கஸ்டமர் ஏதாவது அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எடுக்க மாட்டாங்க, கால் பண்ணுவாங்க. நானும் ஒருக்கா ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நான் இப்போ என்னோடய காரை சர்வீஸ்க்கு விட்டுட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. மொத்தம் 8 ஃபேக்ட்ரி இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணால் தான் அவங்க கரெக்டான லொக்கேஷன் அனுப்புவாங்க. எந்த ஃபேக்ட்ரியில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது முன்கூட்டியே. ஆமாம், லொக்கேஷன் 8 லொக்கேஷன் இருக்குது கொடுக்குறதுக்கு. சரிங்களா? ஆமாம், நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். நானும் ஒருக்கா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். உங்கள் பேர்? தினகரன். ஓகேங்க சார், நான் பேச சொல்கிறேன். ஓகே. இது வந்து நமக்கு பேட்ரி வான் அவுட், அவ்வளோதான். பேட்ரி சோலி முடிஞ்சு. சரி, இப்போ வேறு பேட்ரி புதுசு போட்டு தான் ஆகணும். ஆமாம், ஓகே. சரி, திருநெல்வேலி ஸ்கோடா ஷோரூமுக்கு நம்ம வந்திருந்தோம். சாரோட பேர் வந்து ஆஸ்டின். ஸோ சர்வீஸ் மேனேஜர், சர்வீஸ் அட்வைசர். ஸோ இவங்க வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உடனே நம்ம வண்டியை கொண்டு வந்து விட்டு வேலையை பார்க்க நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த மீட்டிங் இருக்குது, என்ன பண்ணேன்னு தெரில, கால்ஸும் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும் பார்த்தீங்களா. ஸோ நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸ்கோடா ஷோரூம் வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே இம்மிடியட்டாக டோ பண்ணுறதுக்கு வண்டியை கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு ஒரு 300 rupees சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு இடையில வந்து என்னோடய பிரதர் வந்து என்னை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ வண்டியை அவங்க தள்ளி விட்டாங்க. நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஷோரூமுக்கு வந்துட்டோம். இப்போ பேட்டரியும் கழட்டியாச்சு. பேட்டரியை கழட்டிட்டு இப்போ வேறு புது பேட்டரி நம்ம போட போகிறோம். ஓகே, இனி வேறு எல்லாத்தையும் நம்ம அங்கே ட்ராவலில் சொல்கிறேன். இன்னைக்கு காலைல தாண்டா சிமெண்ட் வேணும்னு சொன்னாங்க. நம்ம அங்கே கடையில் ஆர்டர் கொடுத்தாச்சு, வந்துடும். ஆமாம், கடையில் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆமாம், எனக்கு இன்னைக்கு காலைல தான் நியூஸ் வந்துச்சு. சரியா? ஆமாம், சிமெண்ட்டு இப்போ லோடு வந்து இறங்கிடும். சரியா? ஓகேம்மா, ஓகே, நான் பேசுகிறேன். ஓகே. ஓரளவு நம்ம வண்டி வந்து இப்போ தெளிவுபடுத்தியாச்சு. புது பேட்ரி போட்டாச்சு. அப்புறம்
ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் நியூ பேட்டரி போட்டோன்னே. ஆனால் இருந்தாலும் நேற்று வந்து இந்த 4 டயர் மாற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா யோகோமான்னு சொல்லி ஒரு லோக்கல் பிராண்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி போட வச்சுட்டாங்க. கான்டினென்டல் யூஸ் பண்ணியிருந்தோன்னா நல்லா இருந்திருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இது ஒரு 5000-6000 கிலோமீட்டர் வரை இதோட இந்த டயர் வந்து குண்டுக்குழியில் போகும்போது அதோட சவுண்டு வந்து உள்ளே கேட்கும்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீ லாஸ்ட்டாக ஃபைனல் செக் வந்து ஹெட்லைட் மட்டும் செக் பண்ணணும், டயர் ஏறும் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு வண்டி வெளியே வந்தோடனே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். மணி இப்போ 2:37. இன்னும் மத்தியானம் லஞ்ச் சாப்பிடல. லஞ்ச் சாப்பிட்டு வந்துருந்தீங்களான்னு கேட்டாங்க. ஆனால் இல்லை, சாப்பிடல. நம்ம போகிற வழியில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வண்டிக்கு வந்து ஹெட்லைட் செக் பண்ணுறாங்க. ஹெட்லைட் செக் பண்ண உடனே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ரைடுக்கு தயாராகிடுவோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருந்துகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்தினாபுரம் சைட்டில் 2வது மாடியில் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஆக்சுவலாக கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கார் நிற்கிது. ஓகே, இப்போ தான் நம்ம வந்து ரீச் ஆகணும். லாங் ட்ரைவ் வர்ற வழியில் கொஞ்சம் நம்ம வண்டி மக்கர் பண்ணி தேவையில்லாமல் கொண்டு போய் ஸ்கோடா ஷோரூமில் விட்டு அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்து வந்தோன்னு வச்சுட்டிங்களேன். இப்போ நான் அப்படியே கீழே உள்ள ஃப்ளோருக்கு போகிறேன். ஆக்சுவலாக டைம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8:18. ஓகேங்களா, காலையில் 8:18. காலையில் 8:18க்கே நம்ம லேபர்ஸ் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணது இதுவரை எவ்வளோ ஒர்க்கு முடிஞ்சிருக்கு இந்த டீட்டெயில்ஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக இது வந்து எலிவேஷன் போடுறதுனால இந்த இடத்த மட்டும் நம்ம ஃப்ரீயாக விட்டுருக்கோம். இன்னும் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணல. லாஸ்ட் டைம் வந்திருக்கும்போது இந்த வாசக்கால் நம்ம வச்சோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். அண்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பாக்ஸ் எல்லாமே அடித்து பைப் எல்லாமே கொடுத்து தெளிவாக வச்சிட்டோம். ஹலோ, நான் சென்னை வந்துட்டேன்டா, சைட்டில் இருக்கேன். இல்லை, எனக்கு வர்ற வழியில் வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு சொன்னோம்ல. ஆமாம் 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 ஆமாம். சரி சரி சரி. இங்கே ஹஸ்தினாபுரம் பழைய சைட்டு தான். ஆமாம், நான் இங்கே இது உடனே அப்படியே இது ஆஃபீஸ் பார்க்க போகிறேன். ஆமாம், அது லொக்கேஷன் அனுப்பி விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அனுப்பிவிட சொல்கிறேன். OLXல தான் பார்த்து. இல்லை, அது வேஸ்ட் தான், அதில் ஃபுல்லாக ப்ரோக்கர் தான். ஆமாம் ஆமாம். சரி ஓகேடா. ஆக்சுவலாக எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு பாயிண்ட் எல்லாமே வச்சு பாக்ஸ் எல்லாமே வச்சுட்டோம். ஃபுல்லாக பூசி வச்சு இல்லை ஃபுல்லாக பூச்சி வேலைகள். அதேமாதிரி இந்த ஜன்னல் வைக்கிறோம் பார்த்தீங்களா, ஜன்னலில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து இது வெளியே உள்ள அவுட்டரில் போய் நிற்கும், நமக்கு உள்ளே வந்து இடம் கிடைக்கும். ஸோ உள்ளே இடம் கிடைக்கும் போது அந்த சுற்றி வந்து நம்ம கிரானைட் பார்டர் கொடுக்கும்போது இந்த இடத்த பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு மொபைல் அது இதுன்னு எதுனாலும் அந்த சைடில் வச்சுக்கலாம் தேவைக்கு. அதில் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்து உள்ளே வச்சு எனக்கு வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் உள்ளே வச்சுருக்கோம். சிவா, இந்த ஜன்னல் மட்டும்தான் அவங்க வெளியே வச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியே வச்சு வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். டிபி பாக்ஸ் இதில் வச்சுருக்கு.
ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல். இது லாஸ்ட் வீக் வந்து இந்த ஒர்க் நடந்துச்சு. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் லாஃப்ட் போட்டிருக்கோம். இதை வந்து நேற்று தான் கட்டினாங்க. ஸோ அதனால் இதை பூசுகிற நேரம் லாஃப்டை பூசிடுவாங்க. சிவா, இன்னும் கரெக்டாக எத்தனை நாளில் பூச்சி வேலை முடியும்? ஓகே, 3 நாள், 2 வாரத்தில் பூச்சி வேலை முடிஞ்சிடும். சரி, ஓகே, சரி சரி சரி, ஓகே சிவா, அதை கேட்குறாங்க. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 7 ஃபீட்டுக்கு நம்ம வந்து வரைஞ்சி விட்ருக்கோம் டைல்ஸ் ஒட்டுறதுக்கு. ஓகே, பார்த்தீங்களா, நான் அப்படியே இந்த வீட்டோட ஃப்ரண்ட் வந்து நம்ம அவங்க கல்யாணத்துக்காக ரெடி பண்ணி கொடுத்தோம், அதையும் நான் கவர் பண்ணி காமிச்சிருந்தேன். அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பபாய். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். புது புது விஷயங்கள், உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. இனி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுற வேலை வேறு நமக்கு சென்னையில் இருக்குது. கொஞ்சம் எவ்வளவோ பார்த்துட்டு இதை பார்க்க மாட்டோமா, பார்க்கலாம். ஓகே, பாய். ஓகே, ஹாய். இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து சென்னையில் வந்து மன்னிவாக்கம் அந்த ஏரியாவில் இருந்துகிட்ருக்கோம். அதில் வந்து இந்திரா ப்ராஜெக்ட் பக்கத்தில். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இவங்க தான் ஓனர். அண்டு இந்த லொக்கேஷனில் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல் கார் பார்க்கிங் ப்ளஸ் ஒரு ஆஃபீஸ் போடுற மாதிரி, அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஓனர் இருக்கிற மாதிரி ஒரு 3 BHK, அண்டு செகண்ட் ஃப்ளோரில் வந்து 2 BHK, அதாவது 2 BHKல 2 ஃப்ளாட்டு. ஓகேங்களா? ஸோ அது வந்து டெனண்ட் யூஸுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஆஃபீஸ் வந்து வெஸ்ட் தாம்பரத்துலேயே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ யாராக இருந்தாலும் எப்பமா இருந்தாலும் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய ரெஸ்பான்ஸ் உடனுக்குடன் இருக்கும். வாட்ஸ்அப் பண்ணுற நண்பர்கள் வந்து தயவு செய்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, நான் சில நேரம் டிரைவிங்கில் இருப்பேன், சில நேரம் சைட்டில் இருப்பேன். ஸோ கால் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் எப்போவுமே ரீச்சபிள் தான், என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லாம் ஆகாது. ஸோ எனி டைம் கால் பண்ணுங்கள். அண்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்மிடியேட்டாக 2D அண்ட் 3D எலிவேஷன்லாம் போட்டு கொடுத்துட்டு, அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம லிஃப்ட்டும் சேர்த்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓகேங்களா? லிஃப்ட்டு செக்ஷனில் வந்து நம்மளோட சீனியர் இன்ஜினியர் செந்தில் இருக்காங்க. இவங்க வந்து என்னோடய கிளாஸ்மேட். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் லிஃப்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணுறது. ஸோ யாராக இருந்தாலும் எப்போமா இருந்தாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ இதுக்கு மேலே லென்த்தாக போக வேண்டாம், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த சைட்டுக்கு வந்த உடனே நம்ம பார்த்தது வந்து இந்த பனை மரத்தில் இருக்கிற தூக்குனாங்குருவி கூடு. ரொம்ப நல்லா இருந்து எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த தூக்குனாங்குருவியை பார்த்த சந்தோஷம் நல்லா இருந்துச்சு. அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஈமேக் தமிழ், எனக்கு நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த ஆதரவுனால இப்போ வந்து நம்ம சென்னையில் வந்து பெஸ்ட் தாம்பரத்தில் நம்மளோட ஆஃபீஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நேற்று நைட்டுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்புறம் புதுசாக இந்த ப்ரிண்டர் செட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி மார்னிங் 6 o'clock வந்து ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. அந்த கமிட்மெண்ட் கூட நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நாளைக்கு 9 o'clockன்னு சொல்லி டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் 2 நாள் தூங்கலைங்க. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்தோம். ஆனால் இனி வந்து நம்ம அங்கே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி இங்கேயே நமக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணி கரெக்டாக நம்ம கொண்டு போக போகிறோம். ஓகே, நம்ம லொக்கேஷன் ரொம்ப சூப்பரான லொக்கேஷன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லொக்கேஷனில் தான் வெஸ்ட் தாம்பரத்தில் மனோ ஹாஸ்பிட்டல் அது பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ சென்னையில் வந்து நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டோங்கிற ஒரு சந்தோஷத்தில் ரொம்ப டயர்டாக இருக்குங்க. இனி இப்போ இன்டர்வியூக்கு பர்சன் வராங்க.
பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நமக்கு சென்னையில் ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, ஹெலிகாப்டராக இருந்தாலும் சரி, ரொம்ப நியரஸ்ட்டில் தான் போவோம். ஏன்னா மீனம்பாக்கம் பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். தாம்பரம், ஓகேங்களா, வெஸ்ட் தாம்பரம். ஓகே, இது வந்து நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் ஒரு வீடியோ தான். இனி நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாம். அண்டு சென்னையிலேருந்து நமக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள். ஓகே, தேங்க்யூ, பபாய், see you.